For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். ஜப்பானின் எழுச்சி ரைஸ் ஆஃப் ஜப்பான் என்பது நவீன உலக வரலாற்றின் மிக முக்கியமான மற்றும் வியக்கத்தக்க அத்தியாயங்களில் ஒன்றாகும். 19ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி வரை உலகத் தொடர்பே இல்லாமல் தனித்தீவாக இருந்த ஜப்பான் வெறும் 50 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் உலக வல்லரசாக உயர்ந்தது. இந்த அசுர வளர்ச்சியை நாம் 5 முக்கிய கட்டங்களாக பிரிக்கலாம். உறக்கத்திலிருந்து விழித்தல் தி அவேக்கனிங் 1853. ஜப்பான் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக ஷோகன் எனப்படும் இராணுவ தளபதிகளின் கட்டுப்பாட்டில் வெளியுலக தொடர்பு இன்றி இருந்தது. 1853 இல் அமெரிக்க கடற்படை தளபதி மேத்யூ பெர்ரி தனது நவீன போர்க்கப்பல்களுடன் ஜப்பான் வந்து வர்த்தகத்திற்காக துறைமுகங்களை திறக்கும்படி மிரட்டினார். அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களை பார்த்த ஜப்பானியர்கள் நாம் மேற்கத்திய நாடுகளைப் போல மாறாவிட்டால் நாம் அடிமைப்படுத்தப்படுவோம் என்பதை உணர்ந்தனர். இதுவே மாற்றத்திற்கான முதல் புள்ளி. மேஜி சீர்திருத்தம் மேஜி ரெஸ்டரேஷன் 1868 பழைய நிலப்பிரபுத்துவ முறையை ஃபியூடலிசம் ஒழித்து ஜப்பானை நவீனமயமாக்கிய நிகழ்வு இதுவே. ஷோகன்களின் ஆட்சி வீழ்த்தப்பட்டு பேரரசர் எம்பரர் மேஜி வசம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தாரக மந்திரம் வளமான நாடு, வலிமையான இராணுவம், ரிச் கண்ட்ரி, ஸ்ட்ராங் ஆர்மி. மேற்கத்திய கல்வி, ஆடை முறை, சட்டம் மற்றும் நிர்வாக முறைகள் ஜப்பானில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேற்கத்தியமயமாக்கல் மற்றும் தொழில் புரட்சி. ஜப்பான் மேற்கத்திய நாடுகளை பார்த்து அப்படியே காப்பியடித்தது, ஆனால் அதைவிடச் சிறப்பாகச் செய்தது. இராணுவம் ஜெர்மனியை பார்த்து தரைப்படையையும் பிரிட்டனை பார்த்து கடற்படையையும் கட்டமைத்தனர். தொழில் வளர்ச்சி அரசு தொழிற்சாலைகளை தொடங்கி அவற்றை ஜைபாட்சு ஜபத்சு எனப்படும் தனியார் பெருநிறுவனங்களுக்கு உதாரணம் மிட்சுபிஷி விற்றது. இதன் மூலம் மிகப்பெரிய தொழிற்துறை சாம்ராஜ்யங்கள் உருவானது. இராணுவ வெற்றிகள் மிலிட்டரி ட்ரயம்ப்ஸ். ஜப்பான் ஒரு வல்லரசு என்பதை உலகுக்கு நிரூபிக்க போர்கள் தேவைப்பட்டன. சீன ஜப்பானிய போர் 1894 முதல் 95 வரை ஆசியாவின் பெரிய நாடான சீனாவை குட்டி நாடான ஜப்பான் எளிதாக தோற்கடித்தது. ரஷ்ய ஜப்பானிய போர் 1904 முதல் 05 வரை இது வரலாற்றின் முக்கிய திருப்புமுனை. ஒரு சிறிய ஆசிய நாடு ஐரோப்பிய கரடியான ரஷ்யாவை தோற்கடித்தது. வெள்ளை இனத்தவர் தோல்வியடையாதவர்கள் என்ற ஐரோப்பியர்களின் ஆணவம் உடைக்கப்பட்டது. இது இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு சுதந்திர நம்பிக்கையை கொடுத்தது. ஏகாதிபத்தியம் இம்பீரியலிசம். ஜப்பான் தொழில் வளர்ச்சி அடைந்ததும் அதற்கு 2 விஷயங்கள் தேவைப்பட்டன. 1. மூலப்பொருட்கள். 2. சந்தை. ஜப்பானில் கனிம வளங்கள் குறைவு. எனவே ஐரோப்பிய நாடுகளைப் போலவே ஜப்பானும் அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. கொரியா, மஞ்சூரியா, சீனா. இது ஜப்பானை ஆசியாவின் பிரிட்டன் போல மாற்றியது. ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு வெறிதான் இறுதியில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் இணைய காரணமாக அமைந்தது. முடிவுரை. ஜப்பானின் எழுச்சி நமக்குச் சொல்வது என்னவென்றால், பாரம்பரியத்தை விடாமல் நவீன தொழில்நுட்பத்தை கைக்கொண்டால் ஒரு சிறிய நாடு கூட உலக அரங்கில் ஆதிக்கம் செலுத்த முடியும். ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஜப்பானின் எழுச்சி. மேஜி ரெஸ்டரேஷன் 1868. மேஜி மறுசீரமைப்பு 1868. ஜப்பான் மாடர்னைஸ்ட் ராபிட்லி வித் வெஸ்டர்ன் டெக்னாலஜி அண்ட் ஐடியாஸ். மேற்கு நாட்டு தொழில்நுட்பம் சிந்தனைகளை ஏற்று ஜப்பான் விரைவாக நவீனமயமாகியது. ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்ட் கவர்ன்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் growth. வலுவான மத்திய அரசு மற்றும் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது. எகனாமிக் அண்ட் பாப்புலேஷன் பிரஷர். பொருளாதாரமும் மக்கள் அழுத்தமும். லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்சஸ் கிரியேட்டட் எகனாமிக் சேலஞ்சஸ். இயற்கை வளங்களின் பற்றாக்குறை பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தியது. ராபிட் பாப்புலேஷன் growth increased demand for land and resources. மக்கள் தொகை வேகமாக அதிகரிப்பதால் நிலம் வளங்கள் தேவை அதிகரித்தது.
மிலிட்டரிசம் இராணுவமயமாக்கல். military leaders gained power and controlled government. இராணுவத் தலைவர்கள் அதிகாரம் பெற்று அரசை கட்டுப்படுத்தினர். war and expansion were glorified as national duty. போரும் விரிவாக்கமும் தேசிய கடமை என போற்றப்பட்டது. expansionist ambitions விரிவாக்க விருப்பங்கள். Japan wanted colonies for raw materials and markets. மூலப்பொருட்கள் சந்தைகள் பெற ஜப்பான் குடியேற்றங்களை விரும்பியது. defeated China 1895 and Russia 1905 in wars. சீனா 1895 ரஷ்யா 1905 மீது நடந்த போர்களில் ஜப்பான் வென்றது. annexed Korea 1910. 1910 இல் கொரியாவை இணைத்துக் கொண்டது. impact of World War I. முதலாம் உலகப் போரின் தாக்கம். gained territories and prestige after World War I. முதலாம் உலகப் போருக்கு பிறகு நிலப்பரப்பு மரியாதை பெற்றது. emerged as a major Asian power. ஆசியாவின் முக்கிய சக்தியாக உருவெடுத்தது. rise of ultra nationalism. தீவிர தேசியவாதத்தின் எழுச்சி. nationalists believed that Japan was capable of ruling Asia. ஜப்பான் ஆசியாவை ஆட்சி செய்யும் திறன் கொண்டது என்று தேசியவாதிகள் நம்பினர். political assassinations and military revolutions increased. அரசியல் கொலைகள் இராணுவ புரட்சிகள் அதிகரித்தன. consequences விளைவுகள். Japan became an aggressive imperial power. ஜப்பான் ஒரு ஆக்கிரமிப்பு ஏகாதிபத்திய சக்தியாக மாறியது. invaded Manchuria in 1931. 1931 இல் மஞ்சூரியாவை ஆக்கிரமித்தது. expanded into China 1937. சீனாவிற்குள் விரிவடைந்தது 1937. formed alliance with Germany and Italy Axis powers. ஜெர்மனி இத்தாலியுடன் கூட்டணி அமைத்து அச்சு தரப்பில் இணைந்தது. attack on Pearl Harbor 1941 brought USA into World War II. 1941 இல் பேர்ல் ஹார்பர் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்காவை போருக்குள் கொண்டு வந்தது. for join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர contact 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.